நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை 6 மார்ச் 2025 முதல் 13 மார்ச் 2025 வரை. தீட்சை மற்றும் சிவராத்திரி சிறப்பு தியானம் 27 ஜனவரி 2025. மகாவிஷ்ணுவுடன் ஒரு நாள் நேரடி வகுப்புகள். செரம்பன் மலேசியா 26 ஜனவரி 2025, சிங்கப்பூர் 1 பிப்ரவரி 2025, திருச்சி 16 பிப்ரவரி 2025, துபாய் 23 பிப்ரவரி 2025. தர்மத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களை பின்பற்றலாமே தவிர தனி ஒரு மனிதரை பின்பற்றுவது என்பது தவறான ஒரு விஷயம். 100 கோடிக்கு போய் முடிகிற பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து தானே ஆரம்பிக்குது. அப்போ பிரச்சனை என்பது சின்னது பெரிதல்ல, பிரச்சனைனாவே அங்கே புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இறைவனுடைய பெரும் கருணை என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தை மறந்துட்டு இந்த ஜென்மத்தில் உருப்படியாக இருந்து இந்த ஜென்மத்தில் உனக்கு பழசு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், புதுசு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ அக்குமுலேட் பண்ணலாம், இல்லை டெஸ்ட்ராயும் பண்ணலாம். மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மனமே பதில் சொல்லி அமைதிப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சக்சஸ். மனம் தானாக எழுகிறது, அறிவு ஆராய்ச்சி செய்கிறது. இப்ப தேவைப்படுறதை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, தேவையில்லாதெல்லாம் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. மனசு நிறுத்தினீங்கன்னா மூச்சு நிற்கும், மூச்சை நிறுத்தினீங்கன்னா மனசு நிற்கும். ஆனால் எப்படி ஒரே அடியாக நிறுத்திடக்கூடாது, நிறுத்தி பழக்கப்படுத்தணும்னா போய் சேர்ந்துடும். தான் தனக்கு என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் தன்னுயிராகவே வந்து பார்க்குங்கிறார். இந்த மதத்தை ஒரு மார்க்கமாக பயன்படுத்தி கொண்டு உண்மையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். மதத்தை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டோம்னா உண்மையை விட்டுரும். எத்தனை பேர் காய்கறி சாப்பிட்றோம், எத்தனை பேர் கீரை சாப்பிட்றோம், எத்தனை பேர் பாவக்காய் சாப்பிட்றோம். அறுசுவையில் ஒரு சுவை மிஸ் ஆனாலும் கூட அது சம்பந்தமான நோய்கள் வரும்ன்றாங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ங்கிறார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். இல்லை, முதல்ல யாரும் நம்மளை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடாது. நல்ல தத்துவங்களையும் தர்மத்தை பின்பற்றணும்னு தான் நினைக்கணும். தர்மத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களை பின்பற்றலாமே தவிர தனி ஒரு மனிதரை பின்பற்றுவது என்பது தவறான ஒரு விஷயம். ஏன்னா தனி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது வேறு வேறு மாதிரி இருக்கும். ஞானம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். உச்சகட்ட ஞானம்ன்றப்போ ஆரம்பித்த இடம் வேறையாக இருக்கும், முடிக்கிற இடம் வந்து வேறையாக இருக்கும். அப்போ என்னென்னா, இளம் வயதில் இதை கற்றுக்கொள்ளும் போது தெளிவு அதிகமாகும் போது வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்து பட்டு தெரியக்கூடிய அனுபவங்களுக்கு முன்னரே வந்து தெரிந்து கொள்ளப்படும். அப்போ என்ன அப்படின்னா, பல லட்சம் பல கோடி இழக்க தேவையில்லை, வாழ்க்கையின் அனுபவங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். கேள்வி ஞானம். இந்த கேள்வி ஞானம்னா என்ன? 100 கோடி இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத விட 100 கோடி இழந்த ஒரு 10 பேர்கிட்ட பேசி எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம 100 கோடி ரூபா இழக்காமல் புத்திசாலித்தனமாக இந்த கேள்வி ஞானத்தில் ஒரு 10 நாளை செலவு பண்ணோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ இதை குழந்தைங்க தானே கற்றுக்கணும், அப்போ தானே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 100 கோடிக்கு போய் முடிகிற பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து தானே ஆரம்பிக்குது. அப்போ பிரச்சனை என்பது சின்னது பெரிதல்ல, பிரச்சனைனாவே அங்கே புரிதல் இல்லைன்னு அர்த்தம், அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அதை புரிந்து கொள்வதற்கு இளம் வயது கல்வியிலேயே இந்த ஞான கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. டெக்னாலஜியோடு சேர்த்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜியும் மிகவும் அவசியமான ஒன்று. முதல்ல நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அந்த ஜென்மத்தில் யாருக்கு தண்டனை கிடைக்கலன்னு? அப்பப்பவே பல கர்மா அடிக்குது. இப்போ இது இட்ஸ் நாட் அபவுட் இப்போ பண்ணுறது அப்புறம் தான் அடிக்கும், அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, வெளியே காமிச்சுக்கிறது இல்லை. ஏன்னா மான மரியாதை போயிடும், அசிங்கமாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக வந்து நான் வந்து பாதிப்படைந்து விட்டேன் அப்படின்றத பாதிப்படைந்த மனிதன் எப்போதுமே எப்படி காட்டிக்கொண்டே இருப்பான். அப்போ என்னன்னா, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த வலி என்பது இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது வெளியே தெரியாது. அது அவங்கவுங்க செய்த அந்த கர்ம பலனிற்கு தகுந்தாற் போல இந்த ஜென்மமா அடுத்த ஜென்மமா இடைப்பட்ட ஜென்மமா இல்லை அப்பவேவா அடுத்த செகண்டேவா அடுத்த நிமிஷமேவான்றது இது வந்து விதி வந்து நிர்ணயிப்பது. ஸோ எப்படி இருந்தாலும் அதற்குண்டான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும். இறைவனுடைய பெரும் கருணை என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தை மறந்துட்டு இந்த ஜென்மத்தில் உருப்படியாக இருந்து இந்த ஜென்மத்தில் உனக்கு பழசு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், புதுசு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ அக்குமுலேட் பண்ணலாம், இல்லை டெஸ்ட்ராயும் பண்ணலாம். மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மனமே பதில் சொல்லி அமைதிப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சக்ஸஸ். சிம்பிள். அப்படின்னா என்ன? உங்கள் மனம் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கும். அதை கண்டுக்காம விட்டிங்கன்னா நீரோடை நிலை அப்படியே போயிடும், சூன்யத்துக்கு போயிடும்.
ஆனால் நம்ம விடுறதுல ஆராய்ச்சி பண்ணுறோமே. மனம் தானாக எழுகிறது, அறிவு ஆராய்ச்சி செய்கிறது. இப்போ தேவைப்படுறதை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, தேவையில்லாதெல்லாம் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். அப்போ என்னன்னா ஹாப்பினஸ்ன்றது எங்கே இருக்குன்னா, மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மனமே பதில் சொல்லி அதை வந்து புரிய வைக்கும் போது அந்த அமைதி நிலை தானாக உள்ளிருந்து ஊற்றடிக்கிறது. அதுக்கு பேர் தான் ஞான நிலை. ஏன் நான் பேசினோன்னே அந்த ஒரு அமைதி நிலை உங்களுக்கு கிடைக்குது, நான் பேசினோன்னே ஏன் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த வைப்பு ஃபீல் ஆகுதுன்னா உங்களுடைய கேள்வி மொத்தம் எழுது, என்னுடைய பதிலாகிய ஞானம் மொத்தம் அதை ஆஃப் பண்ணுது. அப்போ என்ன, அந்த அமைதி ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. அப்போ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு என்ன இருக்குது, பிளாங்க் ஆயிடுறீங்க, அங்கே கேள்வியே இல்லையே, எல்லாத்தையுமே பதில் சொல்லிட்டேனே. இப்போ அந்த பிளிஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க, அந்த காம்னஸை ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் கேள்விகள் எழும்போது பஞ்சாயத்து, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், படபடப்பு, பேனிக் டிசார்டர் எல்லாம் ஞானத்தை வைத்து பதில் சொல்லி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அமைதியாகிறது. இதுதாங்க மூச்சினுடைய ஏற்றம் இறக்கம். மூச்சு மேலே இழுக்கும் போது என்ன ஆகுது, கேள்விகள் எழுகிறது. மூச்சை விடும்போது என்ன ஆகிறது, கேள்விகள் தானாக மறைகிறது. ஸோ ஏற்றி இறக்கி இருக்கால் பூரித்து, இதுதான் மேட்ரு. மனம் எழும்போது அதை ஆஃப் பண்ண தெரியணும். அப்போ என்ன, ஞானத்தை சொல்லியும் ஆஃப் பண்ணலாம், மூச்சை நிறுத்தியும் ஆஃப் பண்ணலாம். இது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. இது ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூச்சும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. மனசை நிறுத்தினீங்கன்னா மூச்சு நிற்கும், மூச்சை நிறுத்தினீங்கன்னா மனசு நிற்கும். ஆனால் எப்படி ஒரே அடியாக நிறுத்திடக்கூடாது, நிறுத்தி நிறுத்தி பழக்கப்படுத்தணும்னா போய் சேர்ந்துடும். யார் இங்கே ஆன்மீகவாதி இல்லைன்னு கேட்குறேன் நான். ஆன்மா இல்லாத மனிதன் ஒருவனை காட்டுங்க, அவனுக்கு பேர் போனோம். அப்போ ஆன்மா இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்றது தானே உண்மை. அப்போ இந்த உலகத்தில் யார் ஆன்மீகவாதி இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இந்த இந்திய நாட்டை சேர்ந்தவனே இல்லைன்றீங்க, ஆனால் நீங்கள் இருக்கிறதே இந்திய நாட்டுக்குள்ளே இருந்துட்டு தான் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. தேசியமும் தெய்வீகமும் தானே. இந்த தெய்வீகம் முதலில் ஒருவனுக்குள் ஊற்றெடுக்க வேண்டும். அந்த தெய்வீகத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா, தெய்வீகத்தினுடைய பறந்து விரிந்த நிலை என்ன தெரியுமா, தேசியம் தான். தேசியம்னா இது அரசியல் அல்ல, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நல்லா இருக்கணும் நான் நினச்சேன்னா என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த ஊரே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், இந்த ஊரே நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா என் மாநிலமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், என் மாநிலமே நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா என் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெய்வீகம் இருந்தால் தேசியம் வந்துருதா இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னக்கூடிய அந்த தத்துவம் அந்த இடத்துல ஜெயிச்சிருதா இல்லையா? இப்போ எடுத்துக்கோங்க, மியான்மர் என்னுடைய ஏரியா தான், சைனாவும் என் ஏரியா தான். இது சண்டை போடுறதுக்கு இல்லை, இது அன்பில் பகிர்வது. இந்தோனேஷியாவும் என் ஊர் தான், நேபாளும் என் ஊர் தான், பூட்டானும் என் ஊர் தான், மால்டீவ்ஸும் என் ஊர் தான், சிங்கப்பூரும் என் ஊர் தான், மொரிஷியஸும் என் ஊர் தான், அமெரிக்காவும் என் ஊர் தான். இப்போது உங்களோட மனதினுடைய வேகத்தை ஒரு மீட்டர் அளவில் நீ அளந்தீங்கன்னா அது ஏன் நாடு இல்லை, அது ஓ நாடு, இது ஏன் நாடு இல்லை, இது ஓ நாடு. இப்படி பேசும்போது அந்த அந்த வேவ் எப்படி போகுதுன்னு பாருங்க, எல்லாம் என் நாடு தான். இப்போ வேவ் எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த வேவ் வந்து நல்ல அதிர்வலைகளை கொடுக்குமா, செகண்ட் போகக்கூடிய வேவ் வந்து நல்ல அதிர்வலைகளை கொடுக்குமா? எல்லாம் என் உயிர், எல்லாம் என் மக்கள், எல்லாம் என் தேசம், எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அகண்டு இருக்கக்கூடிய இந்த பாரதம் இது இந்தியா மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் என் உயிர்கள் தான் அப்படின்னக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். மதம் என்றால் மார்க்கம் என்று அர்த்தம், வழின்னு அர்த்தம். வழியே இல்லாமல் எங்கே நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுறது? இப்போ சென்னை வரணும்னா விழுப்புரம் வழியாக வந்து தானே ஆகணும், உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணி தானே ஆகணும். அப்போ மதம் என்பது அவசியம் தான். என் மதம் தான் சிறந்தது என்று சொல்ற ஒருத்தர் கூட இறைவனை பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? எல்லா இறைவன், எல்லா உயிர்களும் என் உயிர்கள் தான் நினைக்கக்கூடிய உயிர்கள் தானே உண்மையான இறைவனை பார்க்க முடியும். என் மதத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இறைவனை பார்க்க வேண்டும். எப்படி இது? அதாவது தன்னுயிர் தானற பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுங்கிறார். தான் தனக்கு என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் தன்னுயிராகவே வந்து பார்க்குங்கிறார். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த அகங்காரத்தை அழித்து எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல நாம் கருதி வாழ வேண்டுமா? என் மதம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நான் வாழணுமா? இந்த மதத்தை ஒரு மார்க்கமாக பயன்படுத்தி கொண்டு உண்மையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். மதத்தை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டோம்னா உண்மையை விட்டுருவோம். உண்மையை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மதத்தை விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மதத்தின் வழியாக நீங்கள் உண்மையை அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். இல்லை 100% தவறு தான். ஜீவகாருண்யம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் தெளிவாக வந்து எழுதுகிறார். எல்லாருமே இது வந்து படைக்கப்பட்டதே அழிப்பதற்காகத்தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்படி வந்து இப்போ உங்களுக்கு மேலே அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து இப்போ உங்களை வந்து கொன்றுச்சுன்னு வச்சுக்குவோம்,
இப்போ இது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் படைக்கப்பட்டதை அழிப்பதற்காகத்தான் அப்படின்னா, அப்போ என்னென்னா வலி வேதனை ஒரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அதிகம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. திருவள்ளுவர் புலால் மறுத்தல்ல தெளிவாக எழுதுறார், சிவானந்த பரமஹம்சர் தெளிவாக சொல்கிறார், அகத்தியர் பெருமான் தெளிவாக சொல்கிறார். அதை புரிந்து கொண்டு அந்த உயிர்களுக்கும் வலிக்கும், வாய் விட்டு சொல்ல முடியலன்றதுக்காக அந்த உயிரினத்தை நான் வந்து எப்படி கொள்ளுவேன் அப்படின்ற அந்த புரிதல் வந்து ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வந்து வர வேண்டும். இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நான்வெஜ்ஜை விடுறது பெரிய விஷயமே இல்லை. நான்வெஜ்ஜை விட்டுட்டிங்கன்னா வெஜ்ஜில் புரோட்டீனையும் ஒமேகா 3யும் கம்பல்சரி மேட்ச் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம்? அரிசி அதிகமாக சாப்பிட்றோம், கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றுறோம், சாம்பாரில் அதிகமாக பருப்பு போடுறதில்ல. அது எத்தனை காய்கறி போடுறோம்? நம்ம எத்தனை பேர் காய்கறி சாப்பிட்றோம்? எத்தனை பேர் கீரை சாப்பிட்றோம்? எத்தனை பேர் பாவக்காய் சாப்பிட்றோம்? அறுசுவையில் ஒரு சுவை மிஸ் ஆனாலும் கூட அது சம்மந்தமான நோய்கள் வரும்ன்றாங்க. ஒவ்வொரு சில நோய்களை குணப்படுத்துறதுக்கு அந்த சுவையை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் சூ பண்ணி முழுங்குனீங்கன்னா அந்த நோய் குணமாகிடுது. அப்போ என்ன, அது விட்டமின் பற்றாக்குறையாக வந்து கருது. அந்தந்த சுவைக்கு ஒரு சில விஷயம் உள்ளேருந்து ஊறுது. ஸோ அதை வந்து கம்பல்சரி வெஜ்ஜில் வந்து நியூட்ரல் பண்ணிடணும். இதுதான் புத்திசாலிதான். நான்வெஜ்ஜை வந்து பில்டப்புக்கு கெத்துக்கு விடுறது மேட்ரு கிடையாது. ஹெல்த்தை வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். உடம்பார் அழியன் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். உடம்பு நல்லா இருந்தால் தான் உயிர் பத்திரமா இருக்கும். உடம்பை முதல்ல நல்லா பார்த்துக்க, இல்லைனா உயிர் நல்லா இருக்காது, கவனமாக இருந்துக்கன்றார். ஜோதிடம் 100% உண்மை. ஆயக்கலைகள் 64, அதில் பல கலைகள் இருக்கிறதுல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம். பஞ்சாங்கம் என்பது ஹையஸ்ட் சயின்ஸ். நமக்கு தெரியலன்றக்கா எப்படி இல்லைம்பீங்க நீங்கள்? மாற்று கருத்தே கிடையாது. 9 பிளானட்ஸ் உண்மை. அதில் இருக்கக்கூடிய மாந்தி, சூரியன், சந்திரனானது வந்து பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். மனம் வந்து எப்படி ஏறி இறங்குதோ அந்த மாதிரி தேய்விரை வளர்விரை அப்படின்றது மாறி மாறி வந்து சந்திரனில் இருக்கிறது. இந்த சூரிய ஆதிக்கத்தில் 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க குணம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஹீட் பாடியாக இருக்கும், தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையில் வந்து இருப்பாங்க. 2ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு மனம் சார்ந்த அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகவும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஏன்னா அந்த மனோகாரகன் அப்படின்ற அந்த தன்மையினால் வருது. 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் அட்ராக்ட் பண்ணும், 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அட்ராக்ட் பண்ணும். நியூமராலஜி நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியினுடைய மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எதுவுமே தொடர்பு இல்லாமல் இல்லை பிரதர். நியூமராலஜியில் பலன் அடைகிறவங்க இருக்காங்க, ஜோதிடத்தில் பலன் அடைகிறவங்க இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன கேம் விளையாடாதீங்க, பெரிய கேமுக்கு வந்துருங்கன்றேன். பிறவில்லா பெருவாளுக்கு வந்துருங்க. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சித்துக்களை அனுபவித்து சின்ன சின்ன கர்மாவை மாற்றிக்கிட்டு பொருளுலக அனுபவங்களை பெறுவதற்காக அற்ப சித்துக்களில் உங்களது நேரங்களையும் வந்து வீணடித்து விடாதே அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அந்த வகையில் புரிந்து கொண்டு நம்ம வந்து பிறவில்லா பெருவாளை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.